ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம் சீசன் 5ல் ஒரு கண்டஸ்டன்ட் தான் அபிஷேகா அவர்கள். அபிஷேகாவுடைய பாடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. எல்லோருமே அபிஷேகா டைட்டில் வின்னர் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய விருப்பமாக பகிர்ந்துக்கிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, அபிஷேகா யார், அவங்க எப்படி இந்த ஒரு இதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மயிலாடுதுறையில் ஒரு கிராமத்தில் வசிச்சுட்டு வராங்க நம்ம அபிஷேகா அவர்கள். அவங்களுடைய குடும்பத்தில் 4 பேர், அப்பா, அம்மா, அண்ணன், அப்புறம் அபிஷேகா. இந்த 4 பேருமே ரொம்பவே ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அப்பா கண்ணன் ஒரு தினக்கூலி மாதிரி தான், விவசாயம், காய்கறி இது பண்ணுறது அண்ட் கொத்தனார் வேலை, இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கிற வேலையை செஞ்சு தினக்கூலி வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அபிஷேகா இசையை முறையாக கற்றுக்கல. பட் ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பாடியிருக்காங்க. அதாவது அவங்க சொன்னதாவது, கரெக்டாக பாடுறேனா தப்பாக பாடுறேனான்னு தெரியல, எனக்கு வர்றதை நான் உண்மையாக பாடுறேன் அப்படின்றாங்க. இந்த உண்மையாக பாடுற ஒரு விஷயந்தான் அபிஷேகாவுக்கு இந்த ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அபிஷேகா அவங்களுடைய ஸ்கூலில் அடிக்கடி பாடி காமிச்சிருக்காங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. எப்படியாவது அபிஷேகாவுடைய டேலண்ட் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கலை திருவிழாவுக்கு அபிஷேகாவை அனுப்பியிருக்காங்க. கிளாஸ் டீச்சர்ஸ் அண்ட் கூட இருக்கிற சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து. வீட்டில் சொல்கிறதுக்கு அபிஷேகா பயந்துருக்காங்க. பட் அவங்க அம்மா ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. காமராஜர் பற்றின பாடல் தானே, நானே எழுதி தரேன்னு சொல்லி அபிஷேகாவுடைய அம்மா எழுதி தர அதை அபிஷேகா போய் பாடியிருக்காங்க. பாடினதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அடைஞ்சிருக்கு. இந்த திறமை இந்த ஒரு 4 செவத்துக்குள்ளேயே இருந்துடக்கூடாது, வெளியில் போகணும் அப்படின்னு அவங்களுடைய கிளாஸ் டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே நினச்சிருக்காங்க. அப்புறம் பாலா மூலயமா அப்படியே இந்த சரிகமப டீமுக்கு வந்திருக்காங்க நம்ம அபிஷேகா. அண்டு இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, அபிஷேகா சொன்னது, நான் இதை ஈஸியாக சொல்லிடுறேன், இப்போ இங்கேருந்து நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்றத இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்லிடுறேன். ஆனால் அதற்கு கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு ஈஸி கிடையாது, சுலபம் கிடையாது, ரொம்பவே கடினமான பாதைகளை எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சின்ன வயசில் அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்காக எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ இந்த ஒரு மேடையில் நிற்கிறாங்க. அதுவும் வெற்றிகரமாக நிற்கிறாங்க. அபிஷேகா அப்படின்னாலே பட்டாசு தான், அவங்க பாடினா அப்படின்னாலே தெரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் கருதுறாங்க. அந்த அளவுக்கு அபிஷேகா மேலே ஒரு அசையாத நம்பிக்கையை உண்டாக்கிட்டாங்க அபிஷேகா அவங்களுடைய திறமை மூலயமா அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அபிஷேகா இந்த ஒரு சீசனில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வரணும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்து. அதுக்குள்ளேயே நம்ம விஜய் ஆண்டனி சாருடைய கான்சர்ட்டில் பாடுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருச்சு. ஸோ இதே போல் வெள்ளித்திரையில் பாடுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கணும், பல வாய்ப்புகள் அவங்கள தேடி வரணும் அப்படின்றதெல்லாம் ரசிகர்களுடைய விருப்பமாகவும் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.